ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் தேர்ந்தெடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே இந்த நாளை போன்ற ஒரு நாள் கிடையாது, அந்த இரவை போன்ற ஒரு இரவு கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவில் அமல் செய்வது அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்வானோ அவர்களுக்கு தான். லைலத்துல் கத்ருடைய இரவிலும் உங்கள் உள்ளம் இபாதத்தில் செல்லவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் சீரிடப்பட்டிருக்கிறது. அதை விட்டு வெளியே வர அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி சொல்கிறான். முழுமையான விளக்கத்தோடு சிறிய நேரத்திலே பார்ப்போம். லைலா என்றால் மகரிபுடைய நேரம், சூரியன் மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறிப்பதற்கு தான் லைல் என்று சொல்லப்படும். அரபியில் லைலத், சூரியன் மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. அல் கதுரு வல் கதரு, இந்த இரண்டிற்குரிய அல் கதுரு வல் கதரு, லைலத்துல் கத்ர் என்ற அந்த கதருக்கின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் அல் கதா வல் ஹுக்கும், தீர்ப்பளிக்கக்கூடிய விதிகளை எழுதக்கூடிய நேரம், ஆட்சிகளை நீதிகளை செலுத்தக்கூடிய நேரம், நெருக்கடியான நேரம், கண்ணியமான நேரம், சிறப்புக்குள்ள நேரம். அல் கத்ர் வல் கத்ர், இப்படி பல அர்த்தங்கள் அரபியிலே அல் கத்ர் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்தை, இந்த இரவை லைலத்தும் முபாரக்கா என்ன சொல்கிறான்? லைலத்தும் முபாரக்கா. சூரத்துத் துஹானுடைய வசனத்தில் அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்புக்கு எப்படி சிறப்பு வந்தது? அல்லாஹ் இந்த இரவில் தான் குர்ஆனை இறக்கிறான். லைலத்தும் முபாரக்கா, இந்த இரவில் எது செய்தாலும் அது பரக்கத். லைலத்தும் முபாரக்கா இன்னா குன்னா முன்சிரீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கத்ர் என்ற வார்த்தைக்கு வைத்த அர்த்தம் என்ன? நெருக்கடி. என்ன நெருக்கடி? நெருக்கடி என்ற வார்த்தை கதிருக்கு எப்படி பொருந்தும்? என்ன நெருக்கடியாக இருக்கும்? பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும். இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் தான் இறக்கினோம். இந்த குர்ஆன் இந்த இரவில் தான் இறக்கப்பட்டது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதுவும் எந்த நாள்? லைலத்துல் முபாரக்கா, லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ்வுடைய புத்தகம், அல்லாஹ் அதை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் லைலத்துல் கத்ருடைய நாள். இரண்டாவது, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சி என்னவென்றால், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அன்றுதான் அவர்களுடைய விதி எழுதப்படுகிறது. அவர்களுடைய அந்த வருடத்துடைய விதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்கிறான். ஒவ்வொருவருடைய விதியும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் அந்த நாளில் முடிவெடுக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். விதியுடைய வரிசைகள் மகாதீரு தகாதீரு ஹம்சா, விதி 5 தரமாக பிரிக்கப்படும். இது புரிந்தால்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நாம் புரிய முடியும். மகாதீரு தகாதீரு ஹம்சா, விதி 5 வகையாக வரும். அத்தக்தீருல் அஸலி, அத்தக்தீருல் அஸலி, நிலையாக இருந்த விதி. எப்படி? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இந்த படைப்புகள் என்ன செய்யும் என்பதை அறிந்திருந்த விதி. அறிந்திருந்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிய விதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இந்த உலகத்திலே படைத்தது எது? கலம். அல்லாஹ் அந்த கலமுக்கு கட்டளையிட்டார், உக்துப், எழுது. அந்த கலம் கேட்டது, ஒமாதா அக்துப், எதை எழுதுவது யா அல்லாஹ்? அல்லாஹ் கூறினான், இந்த உலகம் அழியும் வரை உள்ள காரியங்களை எழுதிவிடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த படைப்புகள் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுடைய விதியை எழுதிவிட்டான். எழுதப்பட்டதற்குரிய கால அளவு என்ன? படைப்புகள் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்முக்கு கால அளவு கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்மை கால அளவால் நிறுத்த முடியாது. அது நிலையானது, அது இருந்து கொண்டே இருந்தது அல்லாஹ்விடத்தில். இரண்டாவது விதி, வத்தக்தீரு ஃபி யௌமில் மீசாக், அல்லாஹ் உடன்படிக்கை செய்த நாளில் உள்ள விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அராஃபுடைய 172வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் இந்த படைப்புகளுடைய உயிரை படைத்து முதலாக அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை வாங்கினான், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? எல்லோரும் சொன்னார்கள், ஆமாம் இறைவா. அல்லாஹ் அந்த நேரத்தில் யார் சொர்க்கவாதிகள் யார் நரகவாதிகள் என்பதை தீர்மானித்தான். இது இரண்டாவது விதி. அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் நம்முடைய பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்திருப்பானாக. மூன்றாவது விதி அத்தக்தீருல் உம்ரி. அத்தக்தீருல் உம்ரி, ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதக்கூடிய விதி. மலக்கு கேட்பார், நாட்களுக்கு பிறகு 4 செயல்களுக்கு கட்டளையிடுவார். ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்குக்காக, வஅஜலிஹி, அவருடைய தவணைக்காக, வஅமலிஹி, அவருடைய அமலுக்காக, வஷகியுன் அவ் சஈதுன், துர்பாக்கியவானாக மரணிப்பானா, நிர்பாக்கியம் உள்ளவனாக மரணிப்பானா, நல்லவனாக கெட்டவனாக மரணிப்பானா. இந்த 4ம் முடிவு செய்யப்பட்ட தாயுடைய கருவறையில் எழுதப்பட்ட விதி. 4வது விதி வத்தக்தீருல் ஹவுலி, ஆண்டுகளுக்குள்ள விதி. ஹவுலி, ஹவுல் என்றால் ஒவ்வொரு வருடம், ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடம் வரை அந்த அடியான் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய விதி. அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் அவன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இருந்து அடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரை என்ன செய்வான் என்பதை முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நாள் லைலத்துல் கத்ருடைய நாள். ஆம், இவன் இந்த ஆண்டிலே ஹஜ் செய்வான், அல்லாஹ் எழுதியிருப்பான். ஆம், இந்த ஆண்டிலே இவன் இவ்வளவு தொழுகைகளை தொழுவான், எழுதியிருப்பான். இந்த ஆடைகளை உடுத்தி இந்த இடத்தில் அமர்ந்திருப்பான், கடுகளவும் அந்த விதியில் இருந்து மறையாது, எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். 5வது விதி அத்தக்தீருல் யௌமி, ஒவ்வொரு நாளைக்குரிய விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தன்மையில் இருப்பான். சிலரை அல்லாஹ் மன்னிப்பான், சிலரை தண்டிப்பான், சிலருக்கு அருள் கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை எடுப்பான். இந்த விதி அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய விதி. இந்த 5 விதியில் 4வது விதிதான் லைலத்துல் கத்ருடைய இரவில் எழுதப்படக்கூடிய விதி. அந்த விதியில் உங்களுடைய மரணம் இந்த ஆண்டில் என்று எழுதப்பட்டிருந்தால் அவ்வளவுதான். அந்த விதி எழுதப்படும் நேரத்தில் நீங்கள் உயிரோடு தொழுது கொண்டிருந்தால், அந்த எழுதப்பட்ட நேரத்தில் மரணம் என்று இருந்தால் அந்த நேரத்தில் மரணமாவீர்கள். அல்லாஹ் எம்மை நல்ல மரணத்தோடு மரணிக்க செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலும் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் வருவார்கள். வர்ரூஹ் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுக்கு வஹையை கொடுக்க அல்லாஹ் நியமித்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கைகளை தனக்கு உரித்தான ஜிப்ரீல் இந்த பூமியில் இறங்கி வருவார் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த வீதிகள் எல்லாம் மலக்குகளுடைய கூட்டம், ஜிப்ரீலுடைய வருகை, மலக்குகளுடைய தலைவருடைய வருகை, நபிமார்களை கண்களால் பார்த்த ஜிப்ரீலுடைய வருகை, முஹம்மது ரசூலுக்கு வஹையை கொடுத்த ஜிப்ரீலுடைய வருகை, மலக்குகளுடைய வருகை. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அந்த இரவு முழுவதும் விழித்திருப்பீர்கள். அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குகள் உங்களுடைய வீடுகளிலும் பள்ளிகளிலும் உங்களுடைய தெருக்களிலும் நிரம்பி இருக்கும் பொழுது ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அவனை விட நஷ்டவாளியார்? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அமைதி நிலவும், இந்த பூமி நிலவதும் சமாதானம் நிலவும், இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியை கொடுப்பான். ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகும் வரை லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும். அது என்ன நேரம், என்ன நாள், இந்த நாளில் வரும், இந்த நேரத்தில் வரும், அதனுடைய அடையாளங்கள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாள் என்பது தெரியும், ஆனால் மறக்கடிக்கப்பட்டது. ஏன் மறக்கடிக்கப்பட்டது? அல்லாஹ்வை தவிர அதனுடைய ஞானத்தை யாரும் அறிய முடியாது. அதிலே பல சிறப்புகளை, அதனுடைய பல ஆழங்களை சொல்லலாம். அல்லாஹ்வை தவிர ஏன் மறக்கடிக்கப்பட்டது என்ற ஒரு ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றால் எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய சொன்னார்கள்? இல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமதானுடைய இறுதி 10களில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள். முழு 10லும்
அல்லாஹ்வுடைய தூதரை, பலகீனமானவர்கள் நாங்கள் எங்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள், வேறு ஏதாவது ஒரு அறிகுறியை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி வேண்டாம், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். லா இலாஹ இல்லல்லாஹ். மிகப்பெரிய கருணை. 10 நாட்கள் இல்லை, அந்த 10 நாட்களிலும் வித்ருடைய நாட்கள், ஒற்றைப்படை வரக்கூடிய நாட்களில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள். 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களில் ஒரு நாளாக அந்த விசேஷம் உள்ள அந்த இரவு இருக்கலாம். அதற்கு மேல் 23 என்று ஹதீஸ் இருக்கிறது, 21 என்று ஹதீஸ் இருக்கிறது, 27 என்று சஹாபாக்களுடைய கூற்றுகள் இருக்கிறது. இதுவெல்லாம் நிலையாக சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் அல்ல. யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை அறிய முடியாது. பலருடைய யூகம், பலருடைய கருத்துக்கள், அது நாட்களில் அவர்கள் செய்த அல்லாஹ்வுடைய தூதரையுடைய அவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து அவர்கள் செய்த ஆராய்வுகள் இது அவர்களுடைய முடிவை வெளிப்படுத்தி இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் தவறு இருந்தால் அவர்களை மன்னிப்பான். ஆனால் யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னார்கள். அந்த நாளிலே குளிர்ந்த நேரமாக இருக்கும், அந்த நேரத்திலே அமைதி இருக்கும் பூமியில் எல்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னார்கள். இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய அடையாளம். ஆனால் முஃமின் இந்த 5 இரவுகளிலும் உயிர்ப்பிப்பான். இந்த 5 இரவுகளை முழுவதுமா எல்லா செயல்பாடுகளை விட்டு விலகி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை போல மனைவிமார்களை விட்டு விலகி விடுவான். அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவது, தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவது. இதற்காகத்தான் முழு லைலத்துல் கத்ருடைய இரவையும் கழிப்பான். மொபைல் போன்கள் எல்லாம் தூக்கி போட்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் மூடி வச்சிருக்கு. ஷைத்தான் ஃபித்னாவெல்லாம் ரமதான் முடிஞ்ச ஆரம்பம் முடிகிற வரைக்கும் துறக்கவே செய்யாது. முழுவதுமான இந்த 10 நாளுக்குரிய கண்ணியத்தை ஒருவர் கொடுத்தால் அவர் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தாரோ அந்த அளவு அல்லாஹ்விடத்தில் அவர் கண்ணியமாக இருப்பார். ஒரு அமலுக்குரிய கூலி என்ன தெரியுமா? 4 ரக்காத் தொழுதுட்ட அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கூலி கொடுத்துருவான்னு இல்லை. அந்த 4 ரக்காத்தை எந்த கண்ணியத்தில் தொழுதீர்களோ அந்த அளவு உங்களுக்கு கண்ணியத்தோடு கூலி கொடுக்கப்படும். ஒரு சுப்ஹானல்லாஹ்வை கண்ணியத்தோடு, மதிப்போடு, மரியாதையோடு, அன்போடு உச்சரித்தால் அந்த சுப்ஹானல்லாஹ் நீங்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு திறவுகோலாக இருக்கும். அதே ஒரு நினைவு இல்லாமல் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு ஒரு மதிப்பு இல்லாமல், கண்ணியம் இல்லாமல் சொன்னால் நீங்கள் எப்படி அந்த சுப்ஹானல்லாஹ்வை கண்ணியம் இல்லாமல் உச்சரித்தீர்களோ அந்த அளவுதான் உங்களுடைய மதிப்பு. அதனால் இந்த கடைசி 10 இரவுகளை உயிர்ப்பியுங்கள், கண்ணியத்தை கொடுங்கள், முழுவதுமான இபாதத்தில் ஈடுபடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த பிரார்த்தனையை லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் அதிகமாக ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அஷ்ருல் அவாஹிர், ரமதானுடைய இறுதி 10களில் லைலத்துல் கத்ருடைய இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை. யாருக்கெல்லாம் ரமதானுடைய 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருக்க வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் முழுவதுமாக பள்ளியில் தங்கியிருந்து குடும்பத்தார்களை விட்டு விலகி முழுவதுமான இஅ்திகாஃபில் இருங்கள். யாருக்கு முடியவில்லையோ அவர்கள் இஅ்திகாஃபுடைய அளவு உங்களால் எவ்வளவு முடியுமோ, ஒரு நாள் முடியுமா இருங்கள், ஒரு இரவு முடியுமா இருங்கள், அல்லது ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரை பள்ளியில் அமர்ந்து இஅ்திகாஃப் இருக்க முடியுமா இருங்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. நம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வழிமுறையில் மட்டும்தான் ஒரு நாள் ஒரு இரவு முழுவதுமான இஅ்திகாஃபுடைய கணக்கீடு. மற்ற எந்த இமாம்களிடத்திலும் இஅ்திகாஃபுக்கு என்று ஒரு நேரம் குறிப்பிட்டு கிடையாது. இந்த நேரம் இருந்தால் தான் இஅ்திகாஃப் பூர்த்தியாகும் என்று. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இஅ்திகாஃப் இருங்கள். ஆனால் யாரும் 1 மணி நேரம் கூட முழுவதுமான இஅ்திகாஃபுடைய அந்த செயல்பாட்டை விட்டு விலகி இருக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இந்த 10 நாட்களில் இருக்கும் காரணத்தால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு ரமதானுடைய இரவுகளை, ரமதானுடைய நாட்களை உயிர்ப்பியுங்கள். திக்ர், துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா இது போன்ற நல்ல அமல்களோடு இந்த ரமதானுடைய 10 நாட்களையும் உயிர்ப்பியுங்கள். ஷாப்பிங் செய்து, ஈதுக்காக துணிமணி வாங்கி, ஈதை கொண்டாடுவதற்காக இந்த 10 நாட்களையும் வீணடித்து ஈதை கொண்டாடி எல்லாம் பலனே கிடையாது.
ரமதானுடைய நாட்களுடைய ஈத், இந்த ரமதானை கண்ணியமாக கழித்தவர்களுக்கு ரமதானை ஷாப்பிங்கில் கழித்தெல்லாம் ஈதை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த முழு இரவுகளிலும் இந்த செயல்பாடுகளில் இருந்தெல்லாம் விலகி முழுவதுமான இபாதத்திற்கான இரவாக மட்டும் இதை கழியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பான். அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அவருடைய முழு நன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தல்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளுடைய கூட்டத்தில் இம்மை அல்லாஹ் சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் இந்த ரமதானுடைய கண்ணியமான நிலத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இது போன்று அல்லாஹ் அவனுடைய அருளால் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.